Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான கேரமல் பிரெட் புடிங் எவ்வளோ ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்டியா இருக்கும். இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 6 பிரெட் எடுத்திருக்கேன். இதோடைய சைட்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா பிரெட்ஸ்க்கும் சைட்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடலாம். அப்போ அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இது இருக்கட்டும். அடுத்தது கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம கேரமலைசேஷன் பண்ண போறோம். இதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கேரமலைஸ் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. 5 to 6 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பர்ன் பண்ணிடாதீங்க. இது போல் வரணும் நல்லா தண்ணியாக. இதை உடனே கேக் பேனுக்கு மாற்றிடலாம், இல்லைனா இறுகிடும். நான் என்னுடைய 7 இன்ச் பேனில் மாற்றிடுறேன். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது இருக்கட்டும். இப்போ நம்ம புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 கப் பால் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு தடவை பாயில் ஆயிடுச்சு. நான் இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மில்க் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறமா ஊற்றுங்க. ஏன்னா அடியில் பவுடர் செட்டில் ஆகிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் நல்லா திக்காயிடும் இது போல். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பியும் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் மிச்சம் உள்ள பிரெட் க்ரம்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கேக் பேனில் ஊற்றிடலாம். ஒரு தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும் இந்த தண்ணி. இப்போ இதில் ஒயர் ஸ்டாண்ட் வச்சிடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங்கை இதில் வச்சுடுங்க. மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இப்போ இதை கவர் பண்ணிடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் 30 மினிட்ஸ்க்கு. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சுட்டுக்காமல் பார்த்து எடுங்க. இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க 2 ஹவர்ஸ்க்கு. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த போல் சைட்ஸை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது ஈஸியாக வரும். கத்திலாம் வச்சு பண்ண வேண்டாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் கட் ஆகிடும். இது போல் கையால் பண்ணாலே போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஃப்ளிப் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை சின்ன பசங்க கூட வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சுட்டுக்காம. குட்டீஸ்லாம் இது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.